மக்களே, இந்த வீடியோ எதுக்காகனா, இது முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் வந்து என்னுடைய ப்ரெக்னன்சி பற்றி நான் பேசியிருப்பேன். எங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிங்க இவங்க ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு ராசியான மாடு. ஏன்னா நான் செகண்ட் ப்ரெக்னன்சி எனக்கு செகண்ட் ப்ரெக்னென்ட் ஆவனா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியில் இருக்கும்போது இந்த மாடு வந்த பிறகு தாங்க நான் வந்து மாடு வந்து மாதமே நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்த உடனே மறுநாள் செக் பண்ணும்போது எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணேங்க. அதனால் வந்து ஸ்பெஷல் மாடை தான் இந்த மாடு வாங்கும்போது அப்பா சுத்தமாகவே வாங்க வேண்டாம், கூட்டு போயிட்டு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டார். நான் அது மீறியும் வந்து இந்த மாடை வாங்கின்னு வந்தேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து பசும்பால் தான் ரொம்ப பிடிக்குமே. நான் அங்கே சென்னையில் இருக்கும்போது அப்பா டெய்லியும் வாங்கின்னு வர சொல்லுவேன். நான் அப்பா அங்கே பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறதுனால டெய்லியுமே வாங்க சொல்லுவேன். நான் அதனால் வந்து அங்கே வந்த பிறகு எனக்கு மாடு பிடிச்சாகணும். எனக்கு வந்து இந்த இவங்க இயற்கையான இவங்களாம் வந்து விலங்குகள்லாம் வந்து நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கறதுனால நமக்கு வந்து பாதுகாப்பு. இன்னொன்று வந்து நமக்கு ஏதாவது வந்து அறிகுறி, நமக்கு யாருனா ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து செய்வினை சூனியம் ஏதாவது திஷ்டி கண் திஷ்டி அதுமாதிரி பண்ணும்போது மாடுங்க செடி கொடிகள் மரங்கள் அவங்க வந்து தாங்கிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது 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 மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மாடுலாம் வந்து பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து மாடு வளர்க்குறதுனா வந்து பிடிக்கும். மாடு கோழி ஆடு எல்லாமே நாங்கள் வீட்டில் வளர்க்குறோம். அதனால் வந்து இந்த மாடு வந்து எங்கள் அப்பா வேண்டாம்னு சொல்லும்போது நான் கம்பல் பண்ணி நான் வந்து வாங்கின மாடு. ஒரு சமயத்தில் கூட்டின்னு போயிட்டு விட்டுலாமா கூட தோணும் எனக்கு. அந்தளவுக்கு வந்து தொப்புன்னு கீழே விழுந்துடும். மாடு மேய்க்க போகும்போதெல்லாம் வந்து விழுந்துடும். யாருன்னா உடையாந்து தூக்க சொல்லுவோம். அப்பயும் வந்து சிரிப்பாங்க எல்லாம். அவங்க எதுக்கெல்லாம் வந்து இந்த மாடு குட்டி போட்டு அவங்க எதுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைரக்கமே இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்துட்டு பரவாயில்லையே மாடுலாம் தேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மானுமே துள்ளி குதிச்சுக்கின்னு ஓடுங்க இந்த மாடு. இது எங்கள் ஊர் கழனி வெளி தான். இதுங்க வந்து பயிர் வைப்பாங்க. பயிர் வைக்கும்போது செம்மையாக இருக்கும். அங்கே இருக்கிறதுல வந்து எங்களுடைய ஆடு தான். பயிர் இல்லாததுனால வந்து இந்த வருஷம் வந்து எங்கள் ஊரில் வந்து மழை வந்து அதிகமாக பெய்யாத காரணத்தினால வந்து பயிர் வைக்கலை. இது வந்து நாங்கள் குத்தகைக்கு தாங்க விடுவோம். இங்கே எல்லாருமே வந்து பயிர் தான் வைப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, செம்மையாக இருக்கும். நாங்கள் மாடுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து புல்லு கிடைக்கும். அதனால தான் இப்போது மழை இல்லாததுனால வந்து இந்த வருஷம் வந்து பயிர் வைக்க முடியல. இந்த மாடு வந்து ஜென்ஸுங்க யாருன்னா கிட்ட போனால் மிரண்டுன்னு போயிடும். ஆனால் நான் போனால் அம்மா நான் போனால் மட்டும்தான் அது வந்து குழந்த மாரி வருங்க. அவ்வளோ குழந்தைத்தனமான மாடு. அந்தளவுக்கு நாங்கள் பக்குவம் பார்த்து அந்த மாடை வளர்க்குறோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு மாடு வாங்கிட்டோம். எதனாலலாம் வந்து பால் வாங்குறதுக்கு வந்து என்னென்னா பால் எங்களால் வந்து அதிகமாக யூஸ் ஆகுதுன்றதுனால பால் எங்களால் பசும்பால் வாங்க முடியல. ரேட்டு வேறு அதிகமாக இருக்கிறதுனால அதுக்காக வந்து நாங்கள் வந்து பசு மாடை வாங்கி எங்களுக்கு தேவையானது நாங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கணும். மீதியை வந்து சொசைட்டியில் ஊற்றிடுவோம். அது கொஞ்சம் எங்களுக்கு வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகுதுங்க. இதை மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த கிராமத்தில் சப்போஸ் உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா இதேமாரி வந்து மாடுங்களுக்கு புல்லு மேய்கிற மாரி இடம் இருந்ததுன்னா ஒரு மாடு வாங்குங்க. ஒரு மாடு வாங்கினாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு வரது வந்து தெரியாமல் வர அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி யூஸ் ஆகும். நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு என்ன யூஸ் ஆகும். அதுக்காக வந்து ஒரு மாடு வளங்க, ஆடு வளங்க. அது வளர்றது ரொம்ப நல்லது தான். அது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களே வந்து கிராமத்தில் வாங்கி கொடுத்து வளர்க்குறாங்க. வாரத்துக்கெலாம் வளர்ப்பாங்க. இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் அப்படி தாங்க மாடு வாங்குறதுக்கு காசு இப்போலாம் வந்து ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு மாட்டு விலையே வந்து 50,000 70,000 1,00,000 வரைக்கும் போகுது. இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாரத்துக்கு வாங்கிக்கிறாங்க. ஏன்னா மாடு வாங்கி அவங்க வளர்த்து ஃபஸ்ட்டு கன்று அவங்க எடுத்துப்பாங்க. செகண்டு கன்று போட்ட பிறகு ஓனர்கிட்ட அமுச்சு விட்ருவாங்க. அது மாதிரிலாம் இங்கே நடக்குதுங்க. எங்கள் வீட்டில் வந்து முருங்கைக்காய் வந்து நிறைய முத்திடுச்சு. அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா முருங்கைக்காய்லாம் வந்து பறிச்சிட்டாங்க. இந்த முருங்கைக்காய்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து முருங்கைக்காய் வந்து இந்த மரத்துக்கு வந்து அவ்வளோ பேர் அச்சுப்பாங்க. முருங்கைக்காயில் சொல்லிட்டு மரம் உடஞ்சிச்சின்னா உடையந்து எடுத்துகிட்டு போவாங்க அவங்க வீட்டுங்கெல்லாம் வைக்கிறதுக்கு. ஏன்னா காசு கொடுத்து வாங்க முடியாதுல்ல. இது நாங்கள் 9 10 முருங்கைக்காய் வைப்பேங்க. இது வந்து 20 ரூபா. நாங்கள் எங்கள் அம்மா கட்டினோடனே ஒருத்தவங்க வந்து எனக்கு முருங்கைக்காய் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின்னு போயிட்டாங்க. மீதி முருங்கைக்காய் வந்து விற்கலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. இங்கே எங்கள் ஊரில் வந்து ஃபுல்லாகவே எங்கள் மரம் வந்து நிறைய பேர் வாங்கி வச்சதுனால எடுத்துன்னு போயிட்டு வச்சதுனால எல்லா வீட்டிலும் அந்த முருங்கைக்காய் வந்ததுனால அதிகமாக விற்க முடியல. அதனால தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போயிட்டு விற்றுட்டு வருவாங்க. ஏன்னா வச்சவங்க வீட்டிலே வந்து முருங்கைக்காய் வந்து விற்கலன்னா ரொம்ப சோகமான கதை தான்.